லண்டனில் நடுவீதியில் சுற்றி வளைக்கப்பட்ட டில்வின் சில்வா திரண்ட தமிழர்கள் கூட்டம். கட்டுநாயக்கவில் அதிரடியாக சுற்றி வளைப்பில் ஒருவர் கைது. ரணிலுக்கு இருக்கும்படி வேகமெடுக்கும் விசாரணை. ரணில் சஜித் கூட்டணி ஹரின் விடுத்துள்ள எச்சரிக்கை. யாழ் உள்ளிட்ட பல பகுதி மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்த தடையா? அமைச்சர் சந்திரசேகரின் அறிவிப்பு. போரில் மரணித்த மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்த எமது அரசு எந்த தடைக்கும் ஏற்படுத்தவில்லை என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அறிவித்துள்ளார். அத்துடன் வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டை குட்டிசுவராக்கிய பங்குரோத்து அரசியல்வாதிகள் இணைந்து ஆட்சியை கலைக்கப் போவதாக கூக்குரலிட்டு வருகின்றனர். நாட்டை 70 வருட காலத்துக்கு மேலாக சீரழித்த வரலாற்றை எமது தேசிய மக்கள் சக்தி அரசு மாற்றி அமைத்து இனமத மக்களுக்கு ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தாய் நாட்டை கட்டியெழுப்பி வருகின்றோம். கடந்த காலங்களில் குடும்பமாக நாட்டை சூறையாடியவர்கள் துரத்தப்பட்ட நிலையில் நேர்மையான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை எமது அரசு முன்னெடுத்து வருவதை சகித்துக் கொள்ள முடியாத கூட்டம் இனவாதத்தை தூண்ட முனைக்கின்றது. போரில் மரணித்த மாவீரர்களை தமிழ் மக்கள் நினைவேந்த எமது அரசு இந்த தடைக்கும் ஏற்படுத்தவில்லை. கடந்த காலங்களில் நினைவிடங்கள் உடைக்கப்பட்ட கொடிகள் அறுத்தறியப்பட்ட வரலாறுகளையும் மாற்றி பூரணமாக நினைவேந்தல் உரிமையை வழங்கியது எமது அரசே. நாட்டில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பாதுகாப்பு தரிப்பிடம் இருக்கின்ற மாவீரர் துயிலும் இல்லங்களை விடுவிப்பதற்கான அறிவுறுத்தல்களை பாதுகாப்பு அமைச்சுக்கு ஏற்கனவே வழங்கியுள்ளார். அதன் அடிப்படையில் இந்த மாத இறுதிக்குள் சில துயிலும் இல்லங்கள் விடுவிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அதேபோல வடக்கில் காணி விடுவிப்புகள் திட்டமிட்டபடி படிப்படியாக இடம்பெறும். அதில் எந்தவிதமான தயக்கமும் இல்லை. அண்மையில் வன்னி நிலப்பரப்பில் இராணுவத்திடமிருந்த ஒரு பகுதி காணி விடுவிக்கப்பட்ட நிலையில் அதனை உரியவர்களுக்கு வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக அறிகின்றேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா லண்டனுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதன் அடிப்படையில் அங்கு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இருப்பினும் இதற்கு எதிராக தமிழர்கள் நூற்றுக்கணக்கில் கூடி போராட்டம் நடத்தினார்கள். திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் மற்றும் சிங்கள குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டமை போன்றவற்றிற்கு மூல காரணமாக டில்வின் சில்வா செயல்பட்டார் என புலம்பெயர் தமிழர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இந்த நிலையில் அந்த போராட்டத்தையும் மீறி டில்வின் சில்வா கூட்டத்திற்குள் நுழைய முற்பட்ட போது இரு தரப்பினருக்கும் இடையே சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்போது அவர் உள்ளே சென்றுள்ள நிலையில் அங்கிருந்த தமிழர்கள் வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த இடத்தில் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் மற்றும் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் கட்டாயம் ஒன்றிணைய வேண்டும் என முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லையேல் எமது ஆதரவாளர்கள் வேறு அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து கூட்டங்களை நடாத்த வேண்டும். அதற்குரிய இடைவெளியை வழங்கினால் நமது ஆதரவாளர்கள் மாற்று அரசியல் முகாமை நோக்கி நகரக்கூடும். எனவே அடுத்த கூட்டத்திலாவது இரு தரப்புகளும் இணைய வேண்டும். அவ்வாறு இணைவார்கள் என நம்புகின்றோம். நுகேகுடை கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவாளர்களே 75% பங்கேற்றனர். கூட்டத்தை நடாத்துவதற்கு அந்த கட்சியை முன்னின்றது. அதனால் தான் நாமல் ராஜபக்ஷவை இளவரசர் என விழித்திருந்தோம். இந்த விடயத்தை பெரிதுபடுத்த வேண்டியதில்லை. இந்த நாட்டில் இனி இளவரசர்கள் தெரிவாக போவதில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில் சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டாக செயல்பட எல்லா கட்சிகளும் பேசினோம். எல்லோரின் வீடுகளுக்கும் தேடி போனோம். ஒருவரும் ஒத்துழைக்கவில்லை. பிரிக்கப்படாத நாட்டுக்குள் மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வில்
சமஷ்டி கட்டமைப்பை கொண்ட எந்த பெயரை கொண்ட தீர்வையும் நாம் ஏற்க தயார். ஒற்றையாட்சியை ஏற்கவும் இல்லை, சமஷ்டியை கைவிடவும் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் செல்வராசா கஜேந்திரனும் சொல்வது போல தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்யவில்லை. கடல் வத்தும் என பார்த்து கொக்கு மாதிரி குடல் வத்தி போக முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தங்களுடன் பேசியிருக்கலாமே என்கின்றார். மாகாண சபை வேண்டாம் என சொல்பவரை எவ்வாறு அழைத்து செல்ல முடியும்? அரசியல் தீர்வை அடைந்த பின்னர் ஏனைய பிரச்சனையை பார்க்கலாம் என்கின்றார். அரசியல் தீர்வு வருவதற்குள் எல்லாம் முடிந்துவிடும். இணைந்து செயல்படுவது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அழைப்பு விடுத்தோம். அடுத்த மாதம் முற்பகுதியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் பேசப் போகின்றோம். அந்த ஒத்துழைப்பை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் வழங்கினோம். பொது விடயத்தில் அரசமைப்பும் வரும், மாகாண சபையும் வரும், கொச்சைப்படுத்தும் கருத்துக்களை சொல்ல வேண்டாம். நாட்டை சூழ உள்ள வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கில் நிலவும் தளமநிலை நாளை ஒரு தாழ்வுமுக பிரதேசமாக விருத்தியடையும் சாத்தியமுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் தற்பொழுது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்குள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனைவிக்கு வால்வர்காம்டன் பல்கலைக்கழகத்தில் கௌரவ கலாநிதி பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்வதற்காக ஐக்கிய ராஜ்யத்திற்கு விமானத்தில் சென்று 1.66 பில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை சுமார் 50 பேரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து விசாரிக்க ஐக்கிய ராஜ்யம் சென்றிருந்த சிஐடி குழு அங்குள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்தின் 4 அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெற்றிருந்தது. மேலும் அந்த குழு நாளை இலங்கை வரும் முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்காக வந்த பிறகு அறிக்கை தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சார்பில் முன்னிலையான வழக்கறிஞர்கள் குழு கடந்த வாரம் சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்கவை சந்தித்து தங்கள் கட்சிக்காரர் மீதான விசாரணையின் முன்னேற்றம் குறித்து விசாரித்து தாம் ஜனாதிபதி சட்டத்தரணி ரோலண்ட் பெரேரா, அனுஜ பிரேமரத்னம் மற்றும் எராஜ் டி சில்வா உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் குழு சட்டமாதிபரை சந்தித்து அவருடன் கலந்துரையாடியுள்ளது. அதே நேரத்தில் சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன, கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மற்றும் துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா ஆகியோரும் சட்டமாதிபருடனான கலந்துரையாடலில் பங்கேற்றனர். குற்றப்புலனாய்வு துறையினரின் அதிகாரிகள் குழு நாளை நாட்டிற்கு வந்த பிறகு விசாரணையின் முன்னேற்றம் குறித்து சிறந்த விளக்கத்தை வழங்க முடியும் என்று சட்டமாதிபர் பரிந்த ரணசிங்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சட்டக்குழுவிடம் தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் மலேசிய பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாட்டிற்குள் சட்டவிரோதமாக போதைப் பொருளை கொண்டுவர முற்பட்ட வேளை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலைய சுங்க போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 5 கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருளை நாட்டிற்குள் கொண்டுவர முயற்சித்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மலேசிய நாட்டை சேர்ந்த குறித்த நபர் அபுதாபியிலிருந்து நாட்டுக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 250 மில்லியன் ரூபாய் பெறுமதிக்கான கொக்கையின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.